எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த மாலை பொழுதில் தேவனே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீ செய்த பெரிதான கிருபைக்காய் மற்றும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, எங்கோ இருந்த எங்களை தேவனே உம்முடைய நாமத்தினாலே எங்களை அழைத்து அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்குரிய ஒரு பாத்திரமாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தி வருவதற்காக நன்றி தருகிறோம். நாங்கள் பாவிகளாயிருந்தோம், உடைய மகனையே தந்து எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களுடைய இரத்தத்தினாலே மீட்டு கிரயத்துக்கு எங்களை கொண்ட தேவனே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும் என்று சொல்லி தேவனே, அவருக்குள்ள அந்த சிந்தனை இருந்ததுனால அவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தேவனே நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர் செய்தது போல நாங்களும் நம்முடைய மகனுடைய வழியில் நடப்பதற்காக வந்திருக்கிறோம். தகப்பனே, இது எங்களுடைய சொந்த பலத்தினாலும் ஞானத்தினாலும் எங்களுடைய பராக்கிரந்த ஒன்றும் ஆகாதுப்பா. ஆனால் உம்மாலம் கூடும் தேவனே, உங்களுடைய ஆவி எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நாங்கள் உடன்படிக்கை செய்தது போல நாங்களும் அவருக்குள்ள அந்த சிந்தையில நாங்கள் வாழ வளர நடக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. காலங்கள் கடைசி காலமாக இருக்கிறபடினாலே இந்த காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில கிறிஸ்துவை போல நாங்கள் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் தவறும்போது உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை உணர்த்தி அந்த தவறுகளிலிருந்து தேவனே எங்களை வழிவிலகி அப்பா பரிசுத்த சந்தையோடு ஜீவிக்க செய்யும். இணைப்பில் இணைந்திருக்கிறவரும் நேரடியாக இருக்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிங்க தேவனே. பேசின சகோதரி ஆசீர்வதி, இன்னும் ஒவ்வொரு சகோதரர்களும் தேவனே உடைய ஆவியை கொடுத்து உடைய வார்த்தைகளை பேசுவதற்கான ஞானத்தையும் அறிவையும் தாங்க தேவனே. நாங்கள் உலக ஞானமும் இல்லாதபடிக்கு தெய்வீக ஞானத்திலே நாங்கள் வளர கிருபை செய்யும். உமக்குரிய காரியத்தில் எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணித்து அதற்கு உற்சாகத்தோடு நாங்கள் முதலிடம் கொடுக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏனோ தானமாயிருந்து நாங்கள் வாழ்ந்து விடாதபடிக்கு நீர் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை உமக்காக உடைய குமாரனுக்காக நாங்கள் வாழும்படி கிருபை செய்யுங்கப்பா. தேவனே, இந்த உலகத்தை நாங்கள் ஒன்றும் கொண்டு போகும்போது இல்லை தேவனே, அது நிச்சயமாக இருக்கிறபடினாலே இந்த உலகத்துக்காக நாங்கள் ஜீவிக்காமல் தேவன் நீர் கொடுக்க போகிற அந்த நித்திய ஜீவனுக்காக நாங்கள் வாழ கிருபை செய்யும். அதை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும் தேவனே உம்மை அப்பா விட்டு விலகாதபடிக்கு தேவனே எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே இருந்து உம்முடைய ஆலோசனைப்படியே நாங்கள் நடந்து வாழ கிருபை செய்யும். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீண்டும் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படி உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை வழிநடத்தும்படி கொடுத்தோம். அப்பா, எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த இல்லத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. இணைப்பில் இருந்திருக்க ஒவ்வொருவரையும் நேரடியாக யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் பிதாவையும் ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தரும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதீர், தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென்.